என்னைய பைபிள் பரிசுத்தவான்னு சொல்லிச்சுன்னா நான் வெளியில் போய் நான் என்ன தான் சொல்லணும்? என்னைய அதானே தேவனுக்கு மரியாதை, அதானே அவர் வார்த்தைக்கு மரியாதை. அவர் பரிசுத்தவான் என்ன சொல்கிறார்? இல்லை, நான் வெளியில் போய் நான் ஒன்றும் இல்லைங்க, நான் தூசிங்க, குப்பைங்க, நான் ஒரு கூமுட்டைங்க, நான் ஒரு அசுத்தங்க, நான் ஒன்றுத்துக்கு ஆவாதங்க அப்படின்னு நம்ம சொன்னால் அவரை நம்ம என்ன செய்யறோம்? கனவீனப்படுத்துகிறோமா இல்லையா? அவர் நம்மளை என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்களே அப்படிங்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? ஆமா, அப்ப நீங்க என்ன சொல்லுங்க? உங்களை பார்த்தே நீங்களே சொல்லுங்க, பரிசுத்தவானே சொல்லுங்க. எல்லாரும் உங்களை பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தவானே. ஆமேன். சந்தோஷமா இருக்கா? ஆமேன். உங்களை ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தவானே அப்படிங்கிறாரு, என் பிள்ளையே, இல்லைங்களா? இந்த இயேசுவே தெரியாது அப்படின்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணிட்டு ஓடனாம் பாருங்க பேதுரு. அப்புறம் இயேசுவை சிலுவையில் அறையப்படும் போது விட்டுட்டு ஓடினாங்களே, எல்லாரும் ஓடி போய் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது கரையில் இயேசு தரிசனமாகி அவங்கள கூப்பிடுறாரு. என்ன வார்த்தை தெரியுமா சொல்லி கூப்பிடுறாரு? அட துரோகிகளா, அட பாவிகளா, என்னைய ஒத்தையில விட்டுட்டு ஓடி போன நாதாரிகளா அப்படியே கூப்பிட்டாரு. இல்லை, என் பிள்ளைகளே அப்படின்னாரு. என்ன சொன்னாரு சொல்லுங்க? என் பிள்ளைகளேங்கிறார். அவருடைய பார்வையில் நீங்கள் யாரு தான்? பிள்ளைகள் தான். அதே மாதிரி பரிசுத்தவான் தான். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் இன்னைக்கு எப்படி எந்த நிலைமையில இருந்தாலும் நீங்கள் யாரு தான்? சொல்லுங்க. அப்போ பாவி இல்லைங்க, நீங்கள் யாரு தான்? சிலர் சொல்லுவாங்க, ஓ பாவிகளே, அதெல்லாம் கிடையாது. எங்கே பைபிளில் எங்கேயாவது யாராவது பாவின்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க. பேதுரு எழுதும்போது சொல்றாரு, பவுல் ஒவ்வொரு நிருபத்தையும் எழுதும்போதும் சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது, அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறது. அப்படிதான் எழுதுறாரு. எங்கேயாவது பாவிகளுக்கு எழுதுகிறதுன்னு எழுதுறாரா? எங்கேயாவது எழுதுறாரா? வாழ்த்து சொல்லும்போது பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறேன்னு தான் எழுதுறாரு. ஆமேன். அப்ப இனிமே யாராவது உங்கள்கிட்ட நீங்க பாவின்னு சொன்னா நீங்க ஒத்துக்கிடாதீங்க, நீங்களும் உங்களை பாவின்னு சொல்லாதீங்க. இதுல சில பேர் என்ன, ரட்சிக்கப்பட்ட பாவி. நான் யாரு? ரட்சிக்கப்பட்ட பாவிங்க. ஒன்று பாவியாயிரு அல்லது ரட்சிக்கப்பட்டவனாயிரு. அது என்ன? ரட்சிக்கப்பட்ட பாவி, ரெண்டுமா இருக்க முடியுமா? சொல்லுங்க. அப்படி முயற்சி பண்ணாதீங்க. ரெண்டும் கட்டானா இருக்க என்ன செய்யக்கூடாது? முயற்சி பண்ணக்கூடாது. முயற்சி பண்ணாதீங்க. ஒன்று நீங்க யாரு? சொல்லுங்க. எங்க அவர் இப்போ ஒரு வார்த்தையை வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய பழைய மனுஷன், உங்களுடைய பாவியான சுபாவம், பழைய மனுஷன், உங்களுக்குள்ள இருந்த அந்த பாவம் என்கிற தன்மையுடைய, உங்களுக்கு புரியுதா? பாவத்தை தன்மையாக கொண்டிருந்த, நேச்சராக கொண்டிருந்த, சுபாவமாக கொண்டிருந்த ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணியாச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன செஞ்சாச்சு? இப்போ நீங்கள் யாரு இல்லை? பாவி இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள பாவம் இல்லைன்னு அர்த்தம். பாவத்தை அடக்கம் பண்ணியாச்சுன்னா உங்களுக்குள்ள பாவம் இனி இருக்க முடியுமா? இப்போ உங்களுக்குள்ள என்ன இல்லை, உங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதா இன்றைய பிரசங்கம். நீங்கள் எப்படி புதுசாக ஆக்கியிருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் அறியும் போது தான், ஓஹோ இதெல்லாம் எனக்கு இருக்கா அப்படிங்கிறத தெரிந்து அதை அடைவதற்கு முற்படுவீர்கள். அதுபோல வாழ்வதற்கு ஒரு ஸ்டெப்பாவது நீங்கள் எடுத்து வைப்பீங்க என்பது தான் இந்த பிரசங்கத்தின் நோக்கம். உங்களுக்கு புரியுதா? ஆமேன்னு சொல்லுங்க. இல்லைங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? இல்லைங்களா? ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட நம்முடைய பழைய மனுஷன், பாவ மனுஷன் என்ன செய்யப்பட்டான்? அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனா நல்லா கவனிங்க, உங்களை ஞானஸ்தானம் கொடுக்கும்போது தண்ணிக்குள்ளேயே அமுக்கி வச்சா என்ன ஆகும்? நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், அருமையான சகோதரி அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அமுக்கி உள்ளேயே வச்சிருக்காங்களா, வெளியே கொண்டு வந்துடுறாங்களா? பாஸ்டர் வெளியே கொண்டு வந்துடுறாரா? ஆனால் சில பாஸ்டர்மார் என்ன செய்யறாங்க தெரியுமா? உள்ளேயே அமுக்கி வச்சிருக்கிறது. பாவி பாவி, அட துரோகி அப்படின்னு சொல்லி, நீ பாவி பாவி பாவின்னு சொல்லிட்ட என்ன செஞ்சிடறாங்க? அப்படியே உள்ளேயே அந்த பழைய மனுஷனையே சொல்லி சொல்லி, பழைய சுபாவத்தையே சொல்லி, பழைய, நீங்க இப்போ பழைய ஆளு கிடையாது. நீ யாரு கிடையாது?
அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்புறம் என்ன சொல்லுகிறது? புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி உயிர்ப்பிக்கப்பட்டோம். இல்லையா? அடக்கம் பண்ணியாச்சுன்னா என்ன செய்யணும் சொல்லுங்க பிரதர்? அடக்கம் பண்ணியாச்சுன்னா என்ன செய்யணும்? அதோட மறந்துடணும். வீட்டுக்கு வந்து மட்டன் பிரியாணி சாப்பிடணுமா வேண்டாமா? சாப்பாடெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா டீ காபி எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடக்கம் பண்ண போகும்போதே ஆட்டம் பாட்டம் வெடியெல்லாம் போட்டு, எனக்கு இப்போ தான் தெரியுது அது ஏன்டா இப்படி செய்கிறாங்கன்னு. ஒரு ஆள் இறந்து கிடக்கிறாரு, செத்து போகிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, வெடி போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்கன்னா இதுதாங்க. இங்கே என்னது? பழைய மனுஷன் செத்துட்டான், இப்போ புது வாழ்வு ஆரம்பமாகுதுன்னா ஆடணுமா பாடணுமா வேண்டாமா? ஆமீன்னு சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இல்லை, அந்த பழைய மனுஷனை கொண்டு அடக்கம் பண்ணாமல் வீட்டிலே வச்சுட்டு எல்லாம் செய்வீங்களா சொல்லுங்க? பணத்தோடே வாழ்ந்துருவீங்களா? வீட்டில் செத்து போனார் ஒருத்தர், வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆமீன், சோறு பொங்கு ஆமீன், நம்ம வாட்டில் இருப்போன்னு இருப்பீங்களா? கொண்டு போய் என்ன செஞ்சிடணும்? பணத்தை என்ன செஞ்சிடணும்? பழசை என்ன செஞ்சிடணும்? எல்லாரும் சொல்லுங்க, பழசை என்ன செஞ்சிடணும்? அடக்கம் பண்ணணும். பண்ணி ஆச்சு, கத்தர் பண்ணிட்டாரு. கத்தர் போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு, காலு கீழே மிதிச்சிட்டாரு. ஆமீன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் அதையெல்லாம் சிலுவையில் ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவைகளெல்லாம் அந்தகாரங்களின் துரத்துணங்களின் அதிகாரங்களை உறிந்து கொண்டு அவைகளின் மேல் என்ன செய்தாரு? அவைகளெல்லாம் சிலுவையில ஆணி அடித்து அவைகளின் மேல் சிலுவையில் என்ன செய்தாரு? வெற்றி சிறந்தார். உங்களுக்கு எதிராக கட்டளைகளால் உங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டார்? கொண்டு போய் என்ன செஞ்சிட்டார்? அடக்கம் பண்ணிட்டார். நீங்களும் அடக்கம் பண்ணிருங்க. ஆமீன். பாவி துரோகி எல்லாம் அடக்கம், பழைய சுபாவத்தை பழைய காரியங்களெல்லாம் அடக்கம் பண்ணிருங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார்? உங்களை புதிதாய் மாத்திருக்கிறார். புது லைஃப் ஆரம்பிங்க.